நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய சமூகத்திற்கு வருகிறதற்கு முன்னதாகவே, நாம் வேண்டுதலோடு அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு முன்னதாகவே நம்முடைய தேவைகளை அறிகிறவராக இருக்கிறார். நம் தேவைகளை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவரும் ஆகிய தெய்வம் அவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65:24வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய தேவைக்காக வருகிறதற்கு முன்னதாகவே நம்முடைய தேவைகளை அறிகிற நல்ல ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்து அவைகளை நிறைவேற்றி நம்மளை சமாதானமாய் நடத்துகிறவர். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்கிற போது, சூனேம் ஊரில் இருக்கிறதான ஒரு கனத்துக்குரிய ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை அவர் தேவ மனுஷனும் பரிசுத்தமானுமாய் இருக்கிறான் என்பதை அடையாளம் கண்டு எலிசா தீர்க்கதரிசியை உபசரிக்கிறவளாக காணப்பட்டாள். எலிசா அதை குறித்து சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறார், சகல சலக்கரணையோடு நீ எங்களை விசாரித்தாய் என்று சொல்லுகிறான். அந்த பெண் தீர்க்கதரிசியிடத்தில் வேண்டுதல் செய்யவோ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவோ தான் செய்த நன்மைக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கவோ எதையும் தீர்க்கதரிசியிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தன்னிடத்தில் எந்த வேண்டுதலும் வைக்காத அந்த பெண்ணை குறித்து தீர்க்கதரிசி விசாரிக்கிறவனாக இருந்தான். எலிசா விசாரித்து அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதை அறிந்து அவளை அவன் ஆசீர்வதித்தான். எலிசா தீர்க்கதரிசி ஆசீர்வதித்ததை போல அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். நம்முடைய சகல காரியங்களையும் அவர் விசாரிக்கிறவர். ஆண்டவராகிய இயேசுவும் நாம் வேண்டுதல் செய்வதற்கு முன்னதாகவே நம் தேவைகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்வார். இந்த மாதம் முழுவதும் இவ்விதமான தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்கள் தேவ சமூகத்திற்கு வருகிறதற்கு முன்னதாகவே உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நன்மையினால் நடத்தும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், மனுஷர் காண வேண்டுமென்றோ மனுஷர் புகழ வேண்டுமென்றோ நன்மைகள் செய்யாமல் இருங்கள். நீங்கள் செய்கிற நன்மைகள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் மட்டும் தெரிந்திருக்கட்டும். 2வது இப்படி சொல்லுகிறார், மற்றவர்கள் காண வேண்டும் என்று மாயக்காரனை போல ஜெபிக்காதீர்கள், அந்தரங்கத்தில் ஜெபியுங்கள். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை ஜெபத்தில் அலப்பாதியுங்கள், கருத்தாய் ஜெபியுங்கள். இவ்விதமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு முன்னதாகவே, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே தேவன் உங்கள் தேவையை விசாரித்து உங்களுக்கு அவர் நன்மை செய்வார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, கிருபை பொரிந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். நாங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவும் எங்கள் தேவையை அறிந்து எங்களுக்கு நன்மை செய்கிற தெய்வமே,
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த மாதம் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். அவர்கள் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறதற்கு முன்னதாகவே நீர் அவர்களுக்கு செய்கிற நன்மை உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் ராஜா. நன்மையினால் திருப்தியாக்குங்க. நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.